ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் 10K வியூஸ் போயிடுச்சு. ஸோ அந்த இதை முன்னிட்டு எனக்கு கொஞ்சம் நிறையா பருப்புலாம் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ பேருக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்லி தான் ஆகணும். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ்லாம் வச்சு கரெக்டான திங்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். Fresh type of flow. Wrist icicle, ride deck bicycle. Come true, yo. Get you this type of flow. If you wanna manage, I got a tricycle. All these bitches flows, this my mini. Manny smoking, so they call me young. ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். ஸோ என்னால் ஒரே வீடியோவில் இதெல்லாம் கவர் பண்ண முடியுமானா சத்தியமாக முடியாது. அதனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 1ல் நீங்கள் என்னென்ன டாபிக்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 3 டாபிக்ஸ், மேஜர் டாபிக்ஸ். நீங்கள் துபாய்க்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்தே என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்டிக்குமே இருக்காது அப்படின்ற விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ஒர்க்ஸ், நீங்கள் என்னென்ன பேப்பர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் வந்து நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கு, எப்படி வந்து நீங்கள் பில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயம். அண்ட் தேர்ட் தான் வந்து மேஜராக நம்ம மணி, நம்ம என்ன பண்ணாலும் அதுதான் கரெக்டாக, அதை வச்சு தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் தேர்ட் திங். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி அது எப்படி அது கன்வே ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால அது நம்ம தேர்ட் திங்காக பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பேச போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி கிராக் பண்ணலாம், நீங்கள் என்ன டைமில் வர மாதிரி இருக்கும், என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் துபாய் வந்தக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன். என்கிட்ட வந்து ஒரு 2-3 பேர் வந்து நான் யூஎஸ்க்கு போகிறேன் அண்ட் கனடாக்கு ட்ரை பண்ண போகிறேன், அதுக்கெலாம் எப்படி, எனக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் வந்து மால்தீவ்ஸ் போனேன், மால்தீவ்ஸ் விட்டு துபாய் போனேன். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான திங்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் துபாய்க்கு தான் மூவ் ஆயிருக்கேன். அதனால எனக்கு நான் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் என்னால் அதை தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, நான் அவங்ககிட்ட ரீச் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். நான் எக்கு தப்பாக ஏதாவது ஒன்று சொல்லி அது அப்படி இல்லைன்னு நான் செருப்படி வாங்குறதுக்கு நான் விரும்பலை. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பேப்பர் ஒர்க்ஸ். நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து மேஜர் ரோல். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் வந்து ரெஸ்யூம் வந்து அவ்வளோவா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் துபாயை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெஸ்யூம் தான் வந்து உங்களோட திங்ஸே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். அண்ட் நீங்கள் நார்மல் ரெஸ்யூம்ஸ் ஃபார்மேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏடிஎஸ் மாடியூல் அப்படின்ற மாடியூல் தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த கம்பெனியில் வந்து டேரெக்டாக அவங்க ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஏடிஎஸ் மாடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த மாடியூலில் இருந்தால் தான் அது ஏஐ மூலிமா ட்ராக் பண்ணி அவங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்மளோட கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். லைக் ஏடிஎஸ் மாடியூல் டெம்ப்ளேட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்யூம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேன்வாலையுமே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஸ்யூம் வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ கவர் லெட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற ஆப்ஸ்லலாம் நீங்கள் வந்து கவர் லெட்டரோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் பக்காவாக ரொம்ப அந்த கலர்லாம் இல்லாமல் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து, நானுமே இந்த மிஸ்டேக் பண்ணேன், நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரெஸ்யூம் மேக்கர் ஆப்பில் வந்து நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக கேன்வா இல்லைனா கூகுள் வெப்சைட்டில் உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிகிரி நம்ம முடிச்சிருப்போம் ஊரில், அது வந்து இங்கே நீங்கள் வேலிடாக காசு கொடுத்து யூனிவர்சிட்டி போய் தான் படிச்சிங்க அப்படின்றதுக்காக சீல் வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு யாருமே வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இம்பார்ட்டண்டான விஷயம்னு யாருமே எனக்கு சொல்லலை. அதனால நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 15 to 20 days ஆகும் நம்ம ஊர்லேருந்து பண்ணும்போது. அதனால நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் துபாய்க்கு மூவ் ஆக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது 1 month முன்னாடியே உங்களோட சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அது வந்து உடனே வந்து அட்டஸ்ட் ஆகி வராது. ஏன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து லைக் நோட்டரி பப்ளிக் போய் க்ரீன் சைன், ஒரு ஹையர் அஃபிஷியல் மூலமா கிரீன் சைன் வாங்கி அது வந்து யுஏஇ எம்பசி லைக் நியூ டெல்லி போய் அங்கே ஒரு சீல்லாம் வாங்கி
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. லைக் யுஏஇயோட MOFA அந்த ப்ராசஸ்க்கு போகும். லைக் இது ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 15 to 20 days ஆகும். இன்கேஸ் நீங்க வந்து இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு 1 week தான் டைம் இருக்குல்ல, 2 to 3 days தான் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்க வந்துட்டு அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு, அதுக்குன்னு சில கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் யார் மூலயமா என்னோட சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன், ஏன்னா நான் இங்க வந்து தான் பண்ணேன். அந்த வெப்சைட்ல பண்ணீங்கன்னா அவங்களே உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் ஒரு 8 to 10 ஒர்க்கிங் டேஸ்ல முடிச்சு உங்க கையிலேயே கொடுத்துருவாங்க. ஆனா நான் வந்து நம்ம ஊர்லயே பண்றதுதான் வந்து பெஸ்ட்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா நம்மளோட இந்தியன் மணிக்கு வந்து லைக் 9,000 to 10,000 ஆகும். பட் இங்க நீங்க பண்றீங்க அப்படின்னா லைக் 13 to 15,000 ஆகுது. ஸோ நீங்க அங்கேயே ஊர்லயே நீங்க வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அண்ட் இன்னும் ட்ரஸ்டடான ஏஜென்சி மூலமா போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா 7 to 8Kலயே நீங்க வந்து குறைச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி அட்டஸ்டேஷன் எங்க பண்ணணும், அதுக்கு எங்க ஆஃபீஸ் தெரியல அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ட்ரஸ்டடான டிராவல் ஏஜென்சி கிட்ட போய் காண்டாக்ட் பண்றது நல்லது. நீங்களே டைரக்டா போய் பேசி இந்த மாதிரி எனக்கு அட்டஸ்டேஷன் பண்ணணும், துபாய்க்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன், எவ்வளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க போய் கலெக்ட் மட்டும் பண்ணிட்டு வந்தா போதும். அப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்ற பட்சத்துல நீங்க துபாயில வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் யார் மூலயமா பண்ணேன் அப்படின்ற கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்க கூகுள்லயுமே செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து நீங்க அப்ளை பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்டஸ்டேஷன் பண்ணது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்றேன். லைக் இந்த 2 kind of சீல்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களோட விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த அட்டஸ்டேஷன் ஏன் பண்ணணும், அது அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க விசா கேட்டகரிஸ் வந்து 2 kind of விசாஸ் வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. லைக் லேபர் விசா அண்ட் லேபர் விசா அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் விசா போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்க சும்மா சின்ன சின்ன ஷாப்ல ஒர்க் பண்ண போறீங்க, இல்லை ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ண போறீங்க, லைக் கூலி ஒர்க்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து மேக்ஸிமம் இங்க வந்து ஒரு 2,000 to 2,500 dirhams இருக்கும். அவங்களே ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி கம்மியான சேலரியே எனக்கு போதும், நான் டிகிரி முடிக்கல, எனக்கு டிகிரி மேஜரா வேண்டாம், நான் வந்து சின்ன ஒர்க் தான் பார்க்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லேபர் விசா இருக்கும். பட் நீங்க டிகிரி அட்டஸ்டேஷன் பண்ணி விசா லைக் எம்ப்ளாய்மெண்ட் விசா வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ஹையர் பொசிஷனுக்கு நீங்க ட்ரை பண்ணும் போது இல்லை ஹையர் சேலரி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த அட்டஸ்டேஷன் வந்து இங்க மேண்டரியா வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களோட பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இது 2 தான். ரெஸ்யூம் ப்ராப்பரா ரெடி பண்ணிக்கணும் அண்ட் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்ட் பண்ணிருக்கணும். செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா என்னென்ன வெப்சைட்ல நீங்க ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஊர்ல இண்டீட், நாக்ரி அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இண்டீட், நாக்ரி கல்ஃப், பயட், டுபிசல் அண்ட் கல்ஃப் டேலண்ட் அப்படின்னு 5 ஆப்ஸ் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட ஜாப் என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் இருக்கு. மோஸ்ட்லி இண்டீட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கீழேயே மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனில வந்து ஹெச்ஆரோட டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க டைரக்டா வாட்ஸ்அப்ல கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து பக்காவா இருக்கணும். இங்க வந்து லிங்க்டின்க்கு கொஞ்சம் மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணும் உங்களோட ஜாப் சர்ச் அப்போ. அண்ட் ஆல்சோ இங்க மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து லிங்க்டின்ல ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. அதனால நீங்க பெட்டர் லிங்க்டின் ப்ரீமியம் போட்டுக்கிறது நல்லது. ப்ரீமியம் போட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா டைரக்டா ஹையர் அஃபிஷியல்ஸோட கான்டாக்ட் வச்சுக்க முடியும். நீங்க ஹையர் அஃபிஷியல்ஸ்ட டைரக்டா அப்ரோச் பண்ண முடியும். இங்க எல்லாமே வந்து ரொம்ப லெத்தாஜிக்கலா இருக்க மாட்டாங்க. நீங்க அப்ளை பண்ணீங்க லைக் நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் மோஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மென்டலி அண்ட் லைக் நம்மள ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மணி திங். ஸோ எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரில வந்து நீங்க ஜாப் தேட போறீங்க, லைக் டூரிஸ்ட் விசா எடுத்துட்டு தேட போறீங்க அப்படின்றது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். பட் துபாயில வந்து ஜாப் சீக்கிங் விசானே தனியா இருக்கு. நீங்க அதை அப்ளை பண்ணி நீங்க ஜாப் தேடுறதுக்காகவே நீங்க அந்த விசா வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து 2 months விசா போட்டு வந்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து நான் October 7 வந்தேன். லைக் October 7 to November நம்ம என்னைக்கு உள்ள என்ட்ரி ஆகுறோமோ அதுல இருந்து நம்மளோட அந்த 60 days கவுண்ட்ல 60 days விசா போட்டு தான் வந்தேன். நான் அப்ளை பண்ணும் போது ஆல்மோஸ்ட் எவ்வளவு வந்துச்சுன்னா 23,000 சம்திங் வந்துச்சு. என்னோட விசா, என்னோட டிக்கெட், ஃபிளைட் சார்ஜஸ் சேர்த்து. இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க துபாய்க்கு போறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோனோ இல்ல ரிலேட்டிவ்ஸையோ வந்து டிபெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க
அமௌண்ட் இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்ற பட்சத்தில். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இங்கே எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேலை தேட வரீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து ட்ராவல், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் இது 3 தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ, லைக் நான் இங்கே வரும்போது 1500 dirhamsல வந்து இங்கே வந்தேன். ஏன்னா எனக்கு அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி வந்தேன். அந்த மாதிரி டிபெண்டிங்கில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அரவுண்ட் 50,000ல நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். லைக் 30,000 நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களோட விசா அண்ட் டிக்கெட்டுக்கு போயிடும். அண்ட் ரிமைனிங் திங் வந்து நீங்கள் திரம்ஸாக சேஞ்ச் பண்ணி உங்களோட இங்கே ட்ராவல் பார்த்துக்கலாம். அக்காமடேஷன், ஃபுட் ஆப்வியஸாக அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை எனக்கு துபாயில் யாருமே தெரியாது, நான் வந்து என்னோட சொந்த காசில் என்னோட சொந்த முயற்சியில் தான் வரப்போகிறேன் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் லைக் 1 lakh கிட்ட ஆகிடும். ஏன்னா இங்கே துபாயோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் மென்டலி எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ ஃபினான்ஷியலி அவ்வளோ ப்ரிப்பேர் ஆகியிருந்தால் மட்டும் இந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் திங். லைக் நீங்கள் ஊர்லேருந்து வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் பார்ட் 2ல் நீங்கள் துபாய் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான திங்ஸ் வந்து நீங்கள் ஜாப் சர்ச்சுக்கு, ஜாப் ஹண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை அடுத்த ப்ராசஸ் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். பை.